வணக்கம் மக்களே, நான் உங்கள் துவா. யாழ் மாடி தோட்டத்தில் இன்றைய நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், உங்களோட வீட்லேயோ சரி இல்லாட்டி தோட்டங்களில் நிறைய பூச்சிகள் இலையில் அரிச்சிருக்கும், இல்லாட்டா இலையில் ஃபங்கஸ் நோய் பிடிச்சிருக்கும். அதுக்கு இயற்கை முறையில் பீடைகொல்லின்னு பூச்சி கட்டுப்பாட்டு ரசாயன பதார்த்தம் அதை எவ்வாறு தயாரிக்கிறேன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் துளசி, கற்றாழை, வேப்பிலை, பப்பாசி இலை, ஆமணக்கம் இலை, கற்பூரவள்ளி இலை இவ்வளோ நான் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது எல்லா இலையிலையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்கணும். ஓகே, இப்போ வெட்டுற பப்பாசி இலை. பப்பாசி இலையை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கணும். எங்கள் வீட்டில் பப்பாசி மரம் நிற்கிறதால நான் அதில் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த நான் இப்போ எடுத்த அவளா இலையை தான் எடுக்கணும் இல்லை, நிறைய இலை இருக்குது. பிரண்டை, கொவ்வை, மற்றது உரிப்பட்டை இலை இருக்குது. மூலிகை தாவர இலையை எதென்றாலும் நீங்கள் போடலாம் இதுக்குள்ளே. ஓகே, அடுத்தது வேப்பம் இலை நான் வேலைக்கு உருவி தனித்தனி இலைகளாக பெற்று கொண்டிருக்கிறேன். அடுத்தது கற்றாழை, சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இந்த கற்றாழையை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டணும். அடுத்தது கற்பூரவள்ளி இலை. கற்பூரவள்ளியில் எங்களை விட்ட கொஞ்சம் சின்ன ஒரு அளவான இலையை கண்டால் தான் இருந்தது. அப்போ அதில் அளவாக தான் இலையை எடுத்துருக்கிறேன். இது சளி, தடிமன் உள்ள ஆக்களுக்கு, இருமல் உள்ள ஆக்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. இதை அது நல்லா மருத்துவ குணம் உடையது. மற்றது ஆமணக்கம் இலை. இது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வீட்டு அருகில் ஒரு பெரிய மரமாக நிற்குது. அந்த மரத்தில் நான் நிறைய எடுத்துருக்கிறேன். ஓகே, அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் துளசி வெட்ட போகிறேன். துளசி இலை இருக்குத்தானே, அந்த இலையும் எடுத்து பெற்று கொண்டு வருகிறேன். இதே அவலாத்தையும் வெட்டி அவலாத்தையும் ஒரு பானைக்குள்ளே போட்டு நெருப்பில் கொதிக்க வைத்து அதை ஒரு நாள் இரவு ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். தண்ணியோட இலையும் சேர்ந்துருக்கணும். ஊற வச்சு ஒரு நாள் இரவு ஃபுல்லாக இருக்கணும். அதை விடிய நீங்கள் எடுத்து அதை ஒரு துணியொன்றால் வடிகட்டி எடுத்துட்டு நீரை 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி படி கலக்கலாம். இது 1 லிட்டர் எடுத்திங்கன்னா, கரைசல் 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 10 லிட்டர் வெறும் தண்ணி எடுத்து கலக்கணும். இவ்வளவுதான். இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கணுன்னு சொன்னால் யாழ் மாடி என்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.